தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே இங்கே வந்திருக்கின்ற பெரியார் திராவிடர் கழக தலைவர் மருத்துவ மணி மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தினுடைய கொள்கையை நம்பிக்கை வைத்து தங்களையும் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமை தோழர்களே, உரைக்கு செல்வதற்கு முன்னாலே இந்த நாடு கடந்த தமிழக அரசாங்கம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் வந்திருக்கின்ற பல நாடு கடந்த தமிழக அரசாங்கம் என்பது ஒரு அரசாங்கம் என்பதை போல ஒரு புரிதலை கொண்டிருக்கிறார்கள். அது அப்படி அல்ல. ஒரு அமைப்புக்கு பெயர் நான் இங்கே பேசிக் கொண்டிருந்த போது சொன்னேன், நம்முடைய பிள்ளைகளுக்கு மந்திரி என்று பெயர் வைப்பதை போல, நம்முடைய பிள்ளைகளுக்கு பாப்பாத்தி என்று பெயர் வைப்பதை போல இந்த அமைப்பு அரசியல் தளத்தில் செயல்படுவதற்கென்று வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெயர் தான். சொல்லப்போனால் இட்ஸ் எ நியூ பொலிட்டிக்கல் கான்செப்ட், ஒரு புதிய அரசியல் கருத்தாக்கம். இது ஒரு அரசாங்கம் அல்ல. முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு பின்னாலே எல்லாமே முடிந்துவிட்டதோ என்ற ஒரு ஆதங்கமும் அச்சமும் ஏக்கமும் தமிழக மனதில் பதிந்து கிடந்த அந்த காலகட்டத்திலே முள்ளிவாய்க்காலில் ஏற்பட்ட தற்காலிக பின்னடைவு, ஆயுதம் தாங்கிய போராட்டத்தினுடைய தற்காலிக பின்னடைவு அந்த லட்சியத்தின் அந்த விடுதலை வேட்கையினுடைய பின்னடைவாக இருக்க முடியாது. அந்த லட்சியம் பெறுவதற்கான காலங்கள் அடைவதற்கான காலமிக்க வேண்டும் என்றால் தள்ளி போகலாமே தவிர லட்சியம் தூங்காது என்பதை காட்டுவதற்காகத்தான் அருமை தோழர்களே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் இந்த லட்சியத்தை அரசியல் தளத்தில் முன்னெடுத்து செல்வதற்காக ஏற்படுத்திக் கொண்ட ஒரு அமைப்புத்தான் இந்த நாடு கடந்த தமிழக அரசாங்கம் என்பது. சில நாடு கடந்த அரசாங்கத்தை ஏதோ கவர்மெண்ட் இன் எக்ஸைல் என்பதை போல பார்க்கிறார்கள். எப்படி திபெத்திலிருந்து சீன அரசாங்கத்தால் விரட்டியடிக்கப்பட்ட தலாய் லாமா டெல்லியை அடைக்கலம் போது அங்கே ஒரு கவர்மெண்ட் இன் எக்ஸைல் என்று நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல இது ஒரு கவர்மெண்ட் இன் எக்ஸைல் என்ற ஒரு சந்தேகத்தை கொண்டிருக்கிறார்கள். அல்ல நண்பர்களே, டிரான்ஸ்நேஷனல் கவர்மெண்ட்ஸ் ஆர் நாட் கவர்மெண்ட்ஸ் இன் எக்ஸைல். அது அப்படி அல்ல. நான் ஏற்கனவே சொன்னதை போல உலகிலும் பரவி இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் தங்களுக்கென்று பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அந்த பிரதிநிதிகளின் வழியாக ஒரு அமைச்சரவை அமைத்து அந்த அமைச்சரவை இந்த தனி ஈழம், தமிழ் ஈழம் என்ற கருத்துருவாக்கத்தை முன்னெடுத்து சென்று உலக நாடுகளில் லாபியிங் என்று சொல்வார்களே, உலக நாடுகளுடைய ஆதரவை திரட்டி அவர்களுடைய ஆதரவோடு ஒரு சுதந்திர தமிழ் ஈழத்தை அமைப்பதற்கான ஒரு தளமாகத்தான் இந்த நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் இருக்கிறது என்ற செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே ஏற்கனவே பேசிய நம்முடைய செல்வராஜர்கள் குறிப்பிட்டதை போல இந்த அமைப்பை ஏற்படுத்துவதற்கு முறையான தேர்தல்கள் நடந்தன. எங்கெல்லாம் ஈழத்தமிழர்கள் அடர்த்தியாக வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் ஒரு சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் என்பதை போல ஒரு அலுவலரை நியமித்து, அப்படி நியமிக்கப்பட்ட அலுவலர் தமிழர் அல்ல, அவர் அந்தந்த நாட்டை சேர்ந்த, பிரிட்டனை சேர்ந்த, அமெரிக்காவை சேர்ந்த, ஜெர்மனியை சேர்ந்த, நார்வேயை சேர்ந்த அந்தந்த நாட்டு பிரமுகர்களில் மிக முக்கியமானவர்கள், கண்ணியத்துக்குரியவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை எலெக்ஷன் ஆஃபீஸராக வைத்து முறையான தேர்தல் நடத்தி அந்த தேர்தலின் வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை நாடாளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக்கி அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர் தங்களுடைய முதலமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் தேர்ந்தெடுத்து அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அமைப்பு தான் இந்த நாடு கடந்த தமிழக அரசாங்கம் என்பது. ஆனால் நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த அரசாங்கம் அல்ல, நாளை ஈழத்தில் ஒரு சுதந்திரம், ஈழத்திற்கு சுதந்திரம் கிடைத்து அங்கு ஒரு அரசு ஏற்படுமானால் அருமை தோழர்களே, இந்த நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் அங்கே உரிமை கோர முடியாது, உரிமை கோராது. ஆக அரசியல் தளத்தில் செயல்படுவதற்கான ஒரு அமைப்பு என்ற வகையில் இந்த அமைப்பு தன்னுடைய செயல்பாடுகளை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறது.
எங்கெல்லாம் தேர்தல்களை நடத்துவதற்கான வாய்ப்பு இல்லையோ அங்கேயெல்லாம் சில பிரதிநிதிகளை அவர்களே நியமனம் செய்திருக்கிறார்கள். அப்படி ஒரு 20 பிரதிநிதிகள் நியமனம் செய்யப்பட்டவர்களாக அந்த அமைப்பில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து 5 பேரை நியமனம் செய்வது என்று முடிவெடுத்து அந்த 5 பேரில் 4 பேரை நீங்கள் மேடையை பார்க்கிறீர்கள். ஒருவர் பம்பாயிலிருந்து ஸ்ரீதர் என்பவர். அவரால் அங்கே நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இந்த அமைப்பில் இந்த கூட்டத்தில் பங்கெடுக்க முடியவில்லை. இந்த 5 பேரும் நியமனம் உறுப்பினர்கள். இவர்களைப் போல ஒரு 20 நியமன நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 115 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு இயங்குவதுதான் நாடு கடந்த தமிழக அரசாங்கம், ஆங்கிலத்தில் TGPE என்று சுருக்கமாக சொல்லுகிறார்கள். இந்த TGPE இருக்கின்ற அமைச்சர்கள் தங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட இலாக்காக்களை செம்மையாக நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய அந்த அரசமைப்பு யாப்பில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், எங்களுடைய குறிக்கோள் லட்சியம் தமிழீழம்தான். தமிழீழத்துக்கு குறைவான எதையும் அடைவதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். ஆனால் அந்த தமிழீழத்தை அடைவதற்கான எங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெளிப்படைத்தன்மை வாய்ந்தவர்களாக இருக்கும். அது ஜனநாயக முறையில் இயக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கும். அங்கே அதில் எந்த விதமான வன்முறைக்கும் இடம் இருக்காது. அகிம்சை முறையில் நான் வயலண்ட் பேஸ் என்று சொல்லுகிறார்கள். அகிம்சை முறையில் ஜனநாயக தளத்தில் ஒரு வெளிப்படையாக இயங்குகின்ற தன்மையை கொண்டதாக இந்த நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இது அப்படி செயல்படுவதற்கான ஒரு அமைப்பே தவிர ஒரு அரசாங்கம் அல்ல என்ற செய்தியை அருமை தோழர்களே உங்கள் மனதிலே பதிய வைக்க நான் விரும்புகிறேன். இன்றைய கருத்தரங்கத்தின் தலைப்பு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு பின் என்பது. 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே முள்ளிவாய்க்காலில் எப்படிப்பட்ட மனித பேரழிவு, மனித இன படுகொலை நடந்தது என்பது நமக்கு எல்லாம் தெரியும். அந்த படுகொலையை செய்துவிட்டு ராஜபக்சே கூறினார், நான் I have won the war and I have delivered peace. I have wiped out terrorists and I have delivered peace. நான் பயங்கரவாதிகளை துடைத்து எறிந்து விட்டேன், நான் மக்களுக்கு அமைதியை கொடுத்திருக்கிறேன் என்று கொக்கரித்தார். அருமை தோழர்களே, அவன் சொன்னபடி அங்கே அமைதி நிலவுகிறதா, எப்படிப்பட்ட அமைதி நிலவுகிறது என்பதை பற்றி ஆராய்வதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த கருத்தரங்கம் இருக்கிறது. அமைதி நிலவுகிறது என்றால் அங்கே ஒரு மிகப்பெரிய மயான அமைதி நிலவுகிறது. தங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு கூட எந்த விதமான வாய்ப்பும் இல்லாது அல்லாடி கொண்டிருக்கின்ற மக்கள் எதை பற்றியும் பேச முடியாத ஒரு சூழலில் இருக்கிறார்கள். தாங்கள் இழந்து கொண்டிருக்கின்ற அடிப்படை ஜனநாயக மனிதநேய மனித உரிமைகளை பற்றி பேசுவதற்கு கூட அவர்களுக்கு தெம்போ திராணியோ இல்லை. தங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியை பற்றி கவலைப்படுவதற்கு அவர்களால் இயலவில்லை. வயிற்றுப்பாட்டை பார்ப்பதற்கே நேரம் போதாமல் இருக்கும் பொழுது எதைத்தான் அவர்களால் செய்ய முடியும்? நீங்கள் செய்தித்தாள்களில் பார்த்திருக்கிறீர்கள், இந்த போரின் காரணமாக வடக்கிலும் கிழக்கிலும் ஏறத்தாழ 90,000 யங் விடோஸ், இளம் பெண்கள் விதவையாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கொடுமையான சூழல் நிலவுகிறது. தங்களுடைய குடும்பத்தில் சம்பாதிக்கின்ற ஆண்களை, கணவனையோ தந்தையையோ இழந்திருக்கின்ற அந்த பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையையும் வயிற்றுப்பாட்டையும் எப்படி நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அங்கே நிலவுகின்ற நிலை இதுதான். அங்கே இருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்வதற்கு சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் அனுப்புகின்ற உதவிகள் எல்லாம் அருமை தோழர்களை நீங்கள் செய்தித்தாள்களில் படித்திருப்பீர்கள், தமிழ் பகுதிக்கு செல்லவே இல்லை. அந்த நிவாரணப் பொருட்கள் அல்லது உதவி பொருட்கள் அனைத்துமே சிங்கள பகுதிகளுக்கு திருப்பி விடப்படுகின்றன என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இது சாதாரண செய்தியாக இருந்தால் அருமை தோழர்களே, அவர்கள் திட்டமிட்டு அங்கே தமிழர்கள் மண்ணை, தமிழர்கள் பூமியை சிங்களரைசேஷன் என்ற சிங்களமயப்படுத்துவது என்ற ஒரு மிக மோசமான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள்.
ஜெனோசைடு என்றால் இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜெனோசைடு என்று சொல்கிறார்கள். அந்த நாட்டினுடைய கட்டமைப்பை முற்றும் முழுவதுமாக அழித்துவிட்டு அங்கே தமிழர்கள் வாழ்வதற்கான அடையாளமே இல்லாமல் ஒழித்துவிட்டு அது சிங்களர்கள் ஒட்டுமொத்த இலங்கை தீவும் சிங்களர்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு பூமி என்ற நிலையை ஏற்படுத்துவதற்காக அருமை தோழர்களே அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜெனோசைட் என்ற மற்றொரு படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. முள்ளிவாய்க்கால் மனித படுகொலை என்றால் இங்கே ஒரு மிகப்பெரிய கலாச்சார படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய மொழி படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய சிவில் நிர்வாக படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அங்கே சிவில் குடிமை நிர்வாகங்களை இன்று யார் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்றால் சிங்களம் மட்டுமே தெரிந்த இராணுவ வீரர்கள் தான், இராணுவம் தான் அங்கே குடிமை நிர்வாகத்தை மேற்கொண்டிருக்கிறது. The militarization of civil society என்று சொல்வார்களே, சிவில் சமூகத்தை இராணுவப்படுத்துவது. அப்படி militarization of civil society என்ற ஒரு நிலையை தாண்டி military civil society அங்கே இன்று ஆண்டு கொண்டிருக்கிறது. ஒரு சிவில் சொசைட்டி, ஒரு மிலிட்டரி, ஒரு சிவில் சொசைட்டி இராணுவத்தினுடைய கண்காணிப்பில் இருந்தால், அதுவும் எப்படிப்பட்ட இராணுவம், எதிரி இராணுவம், தமிழர்களை எதிரிகளாக நினைக்கின்ற இராணுவம் அது இருந்தால் அந்த மக்களினுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ரேஷன் கடையிலிருந்து பள்ளிக்கூடம் வரைக்கும் இராணுவ உடுப்பு போட்ட சிங்களத்தான் தான் இருக்கிறான் என்றால் அங்கே சுதந்திரமாக அவள் எப்படி நடமாட முடியும், தங்கள் கருத்துக்களை பதிய வைக்க முடியும், மற்றவர்களோடு கலந்துரையாட முடியும் என்பதை எல்லாம் நீங்கள் யோசித்திருப்பார்கள். 10 அடிக்கு சேர்ந்து யாழ்ப்பாணத்திலே தமிழர்களுடைய கலாச்சார தலைநகரம் என்று குறிப்பிடப்படுகின்ற யாழ்ப்பாணத்திலே அருமை தோழர்களே சந்திக்கு சென்று மூளைக்கு மூளை தெருவுக்கு தெரு இராணுவம் தான் நின்று கொண்டிருக்கிறது. எனவே மக்கள் சுதந்திரமாக நடமாடுவது என்பது கூட அங்கே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. 6 மணிக்கு மேலே மக்களை நீங்கள் தெருக்களில் பார்க்க முடியாது அங்கிருந்து வந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒருவருக்கு தமிழர்களுக்கு சொந்தமான அந்த பாரம்பரிய மண் என்று சொல்வார்களே, the traditional homeland of the Tamils, அந்த traditional homeland தமிழர்களுடைய அந்த பாரம்பரிய தாய் மண்ணை, தாய் நிலத்தை சிங்களர்கள் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். சிங்கள அரசு திட்டமிட்டே, ராஜபக்ஷ அரசு திட்டமிட்டே சிங்களர்களுக்கு அந்த நிலத்தை ஒதுக்கி அவர்களை அங்கே குடியேற செய்கிறது. சிங்கள காலனைசேஷன், அந்த சிங்களர்களை வைத்து சிங்கள காலனிகளாக அவற்றை மாற்றி அங்கே தமிழினத்தினுடைய அடையாளத்தை அழிப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அது அத்தனையையும் மிக வெற்றிகரமாக செய்து வருகிறது. உங்களுக்கு தெரியும், தமிழர்களுடைய பெருமை மிகுந்த புனிதமான என்று அவர் சொல்லக்கூடிய அந்த யாழ்ப்பாண நூலகத்தை எரித்த அந்த சிங்கள காடையர்கள் இன்று அங்கே தமிழ் பள்ளிகளை எப்படி சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் எல்லாம் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. அருமை தோழர்களே, இதைத்தான் நாம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜெனோசைடு என்று சொல்கிறோம். ஒரு பக்கம் மக்களை தமிழ் மக்களை அழிக்கிறார்கள், மறுபக்கம் தமிழ் மக்களுடைய அனைத்தையும் கல்வியிலிருந்து, பண்பாட்டிலிருந்து, நிலத்திலிருந்து, குடியிருப்புகளிலிருந்து, மருத்துவமனைகளிலிருந்து எல்லாவற்றையுமே செயல்பட முடியாத இடங்களாகி மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு மண்ணாக ஈழத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவருடைய நோக்கம் என்ன என்பது நமக்கு தெளிவாக புரிய வேண்டும். ஒட்டுமொத்த இலங்கையுமே சிங்களவனுக்கு மட்டுமே சொந்தம் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி அந்த நிலையை உலக நாடுகள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் முயற்சித்துக் கொண்டிருக்கிறான் என்பது மிக வெளிப்படையாக தெரிகிறது. இப்படி அவனுடைய முயற்சிக்கு எதிர்வினையாக தமிழ்நாட்டிலிருந்து ஏதாவது குரல் எழுகிறதா என்று பார்த்தால், அருமை தோழர்களே, உங்களுக்கு தெரியும், அண்மையிலே அங்கே சென்று வந்த அந்த பாராளுமன்ற குழுவினுடைய தலைவியாகிய சுஷ்மா ஸ்வராஜ் மிக சொல்லுகிறார், அங்கே இருக்கின்ற தமிழர்கள் ஒன்றும் தனியிடம் கேட்கவில்லை, அவர்கள் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் எங்களுக்கும் சம உரிமையோடு வாழ்கின்ற ஒரு வாய்ப்பு வேண்டும் என்று கேட்கிறார்கள். தவிர அவர்கள் இவர்கள் கேட்பதை
என்று அவர் சொல்லுகிறார்கள் என்றால், அருமை தோழர்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்தியாவிலே இருக்கின்ற அரசியல்வாதிகளுடைய, அரசியல் தலைவருடைய, குறிப்பாக காங்கிரஸ், பிஜேபி போன்ற தேசிய கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு தூரம் காலில் போட்டு மிதித்தாலும், கொன்று குவித்தாலும் அவரோடு நீங்கள் சேர்ந்துதான் வாழ வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தும் பொழுது, அந்த நிர்பந்தத்திற்கு எதிர்வினையாக இங்கிருந்த குரல்கள் ஒலிக்காத பொழுது, ஓங்கி ஒலிக்காத பொழுது, அருமை தோழர்களே, சர்வதேச சமூகம் தான் அதை செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு எழுந்திருக்கிறோம். அப்படி சர்வதேச சமூகம் இந்த பிரச்சனையில் தலையிட்டு உரிய நிவாரணத்தை பெற வேண்டும் என்றால் செய்திகள் சரியாக சர்வதேச சமூகத்தை, சர்வதேச அமைப்புகளை சென்றடைய வேண்டும். அப்படி செய்திகளை சரியாக சர்வதேச சமூகத்திடமும் சர்வதேச அமைப்புகளிடமும் சென்று அடைவதற்கான முயற்சிகளைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமை தோழர்களே, சேனல் 4, ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல், இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப், டப்ளின் நிரந்தர மக்கள் தீர்ப்பாயம் போன்ற அமைப்புகள் எல்லாம் ஈழத்திலே நடந்தது அப்பட்டமான இனப்படுகொலை தான் என்பதை திட்டவட்டமாக வரையறுத்து சொன்ன பின்னாலே தான் உங்களுக்கு தெரியும், ஐநா சபை விழித்துக் கொண்டது, ஒரு கமிட்டியை போட்டது. அந்த கமிட்டி தான் சென்று பார்த்து வந்த செய்திகளை பான் கி மூனிடம் சொன்னது. ஆனாலும் பான் கி மூன் அந்த அறிக்கையை வெளியிடவில்லை. அவர் நினைத்திருந்தால், பான் கி மூன் நினைத்திருந்தால் அன்றே அந்த அறிக்கையை செக்யூரிட்டி கவுன்சிலிடம் கொடுத்திருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு அறிக்கை வருகிறது, எனவே இந்த அறிக்கையின் அடிப்படையில் நாம் என்ன செய்யலாம் என்று யோசித்திருக்கலாம். ஆனால் நமக்கு தெரியும், பான் கி மூன் அவர்கள் அந்த அறிக்கையை தன்னிடம் வைத்துக் கொண்டார்கள். இந்த இடைவெளியில் அவசரமாக உங்களுக்கு தெரியும், ராஜபக்சே ஒரு குழுவை அமைத்தார், எல்என்ஆர்சி என்ற ஒரு குழுவை அமைத்தார். அந்த குழுவினுடைய பரிந்துரைகளை கூட அவர் செயல்படுத்த தயாராக இல்லை என்ற சூழலில் தான் அருமை தோழர்களே, நாம் இப்பொழுது பேசுகின்ற ஐக்கிய நாடுகளுடைய அந்த தீர்மானம் உண்டு. ஆனால் இதே தீர்மானம் இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற இந்த தீர்மானம் இதற்கு முன்னாலே எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முள்ளிவாய்க்கால் இன படுகொலைக்கு பின்னாலே ஒரு இதே மனித உரிமை கவுன்சில் அதே இடத்தில் கூடியது. ஆனால் அப்பொழுது அந்த மனித உரிமை கவுன்சில் என்ன தீர்மானத்தை போட்டது தெரியுமா? உங்களில் சிலருக்கு நினைவில் இருக்கலாம், ஈழத்தில் பயங்கரவாதத்தை ஒழித்தமைக்காக ராஜபக்சேவை பாராட்டிய தீர்மானமாக இருந்தது. ஓராண்டுக்கு முன்னாலே இலங்கை அரசை பாராட்டி தீர்மானம் போட்ட அதே செக்யூரிட்டி, அதே மனித உரிமை கவுன்சில் தான் அருமை தோழர்களே இன்று இலங்கை அரசுக்கு ஓரளவிற்கு எதிரான ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறது என்றால் இடையே என்ன நடந்தது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த இடையிலே நடந்ததுதான் அருமை தோழர்களே இந்த லாபியிங் ஒர்க். ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு நாட்டு அரசாங்கத்தையும் சந்தித்து இப்படிப்பட்ட ஆவணங்களை எல்லாம் காட்டி பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு மனித இன படுகொலை நடந்திருக்கிறது, ஈழத்திலே ரத்தாறு ஓடி இருக்கிறது, பெண்கள் மானபங்கம் செய்யப்பட்டார்கள், உயிரோடு புதைக்கப்பட்டார்கள் என்பதற்கான காட்சி ஆதாரங்களை, ஆவணங்களை, அறிக்கைகளை காட்டி இப்படிப்பட்ட ஒரு அரசுக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தர வேண்டுமா என்ற கேள்வியை எழுப்புகின்ற அந்த லாபியிங் ஒர்க் என்று சொல்வார்களே, அருமை தோழர்களே, அந்த லாபியிங் ஒர்க் என்பதுதான் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் வெற்றியடைவதற்கு வழிவகுத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மாறிக்கொண்டிருக்கின்ற சர்வதேச அரங்கில் உலக நாடுகள் நம்முடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களுக்கு செய்திகள் முறையாக சென்று சேர்க்கப்பட வேண்டும். அப்படி செய்திகளை முறையாக சேர்ப்பித்து உரிய எதிர்வினைகளை பெறுவதற்கான ஒரு நடவடிக்கையை தான் அருமை தோழர்களே இந்நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் நேரிலேயே பார்த்து வந்தேன். எனவே நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் என்பது ஒரு ஜனநாயக அமைப்பு, வெளிப்படையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு. அதனுடைய வேலை அரசியல் தளத்தில் செயல்பட்டு உலக நாடுகளுடைய
படுகொலைதான் என்பதை நிரூபித்து அந்த நிரூபணத்தின் அடிப்படையில் ராஜபக்சேயை போர் குற்றவாளியாக மாற்றி இங்கே ஒரு தேர்தலை நடத்தி ஈழத்திலே ஒரு சுதந்திர தமிழீழத்தை மலரச் செய்வதற்கான முயற்சியில் தான் அது தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. இது சாத்தியமா என்று கேட்கலாம், இது நாளையே நடக்குமா என்று கேட்கலாம். எனக்கு கூட நேற்று வரை அந்த சின்ன சந்தேகம் இருக்கு. ஆனால் அருமை தோழர்களே, நேற்றைய செய்தித்தாளை பார்த்த பின்னாலே என்னுடைய அந்த சந்தேகம் முற்றிலுமாக மாறிவிட்டது. ஒரு திருடன் சில நாட்களில் தப்பிக்கலாம், ஆனால் எல்லா நாட்களிலுமே அவனால் தப்பிக்க முடியாது என்பதற்கு நேற்று வந்த செய்தி ஒரு சான்றாக. நமக்கெல்லாம் தெரியும், நாம் மேடைகளிலே பேசியிருக்கிறோம், எப்படி சர்பியா சுதந்திரம் அடைந்ததோ அதே போல ஈழமும் சுதந்திரம் அடையும் என்றெல்லாம் நாம் பேசியிருக்கிறோம். எப்படி எரித்ரியா சுதந்திரம் அடைந்ததோ அப்படி ஈழத்திற்கும் சுதந்திரம் கிடைக்கும், எப்படி தெற்கு சூடான் நாமே கருத்தரங்கம் கூட நடந்த தமிழ் அரசாங்கமும் தெற்கு சூடானும் என்ற கருத்தரங்கத்தை நாம் கூட நடத்தி இருக்கிறோம். ஆனால் அருமை தோழர்களே, அங்கே இந்த சர்பியாவிலே இனப்படுகொலை செய்த 1992 95 வரை அங்கே கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் கொண்டு குவிக்கப்பட்டார்கள். அந்த 1 லட்சம் பேர் கொண்டு குவிக்கப்பட்டு அவர்களில் 8000 பேர் முஸ்லிம்கள். அந்த இனப்படுகொலைக்கு காரணமான அந்த சர்பியா ஆர்மி கமாண்டர் ராட்கோ மாலிக், அந்த மேடிக் என்ற அந்த ஆர்மி கமாண்டர் மீது ஹேகில் இருக்கின்ற சர்வதேச நீதிமன்றத்தில் நாம் சொல்லுவோமே, ராஜபக்சே என்னென்ன குற்றங்களை செய்திருக்கிறார், அவன் இனப்படுகொலை செய்திருக்கிறார், மனிதநேய விதிகளை மீறி இருக்கிறார், மனித உரிமைகளை மீறி இருக்கிறான், எனவே அவன் போர் குற்றவாளிதான் என்று நாம் அடித்து பேசுகிறோம் அல்லவா? அருமை தோழர்களே, அதே குற்றங்கள் தான் இந்த மேடிக் என்ற இராணுவ கமாண்டர் மீதும் சுமத்தப்பட்டிருக்கிறது. இராணுவ கமாண்டர் மீது சுமத்தப்பட்டு அவனுக்கு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த இராணுவ அந்த யுத்தத்தில், அந்த போரில் பலியான வீரர்களுடைய மனைவிமார்கள் எல்லாம், அந்த வீரர்களுடைய அம்மாக்கள் எல்லாம் அங்கே சுற்றி நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதாவது எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்குமா என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். அதை நேரடியாக டிவியில் தொலைக்காட்சியில் காட்டுகிறார்கள். அந்த ஆர்மி கமாண்டர் மீது 10 ஆண்டுகள் கழித்து 95 இந்த விவகாரம் நடந்தது. கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளுக்கு பின்னாலே இப்ப விசாரணை செய்யப்பட்டு அவன் இப்பொழுது போர் குற்றவாளியாக ஆக்கப்பட்டு ஹேக் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். சூழல் என்னவென்றால் அது நிரூபிக்கப்படும். ஏனென்றால் அதற்குரிய அனைத்து ஆவணங்களும் படக்காட்சிகளும் அவர்களிடம் இருக்கின்றன. அப்படி நிரூபிக்கப்படுமானால் அவனுக்கு எப்படிப்பட்ட தண்டனை தரப்படும் என்பது அந்த நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்படும். எனவே இந்த ராஜபக்சே போன்றவர்கள் இந்திய அரசு அவுட் ஆஃப் த வேல போய் இந்த ஐக்கிய நாடுகளுடைய தீர்மானம் வந்த பின்னாலும் கூட இந்தியா அதை ஆதரிக்க நிர்பந்தப்படுத்தப்பட்ட ஒரு சூழல். நாட் அனேஸ்டோம், நானே வலிய வந்து இல்லை நடந்தது எனப்படுவதை நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம் என்று மனமாறிய மகனாக அங்கே கிருஷ்ணா சொல்லவில்லை. நிர்பந்தத்தின் காரணமாக அந்த ஐநா தீர்மானத்தில் சில திருத்தங்களை கொடுத்துவிட்டு அதை ஆதரித்த இந்தியா அடுத்த மாதத்திலேயே தன்னுடைய அயலுறவுத்துறை அமைச்சரை அனுப்பி, இல்லை நீங்க கோச்சிக்காதீங்க, நாங்க வந்துட்டு அந்த தீர்மானத்துக்கு வேற வழியெல்லாம் ஆதரிச்சோம், ஆனா உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு தரோம், நாங்க உங்க சைடு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத நிரூபிப்பதை போல ஒரு இரட்டை வேடமாடிய நிலைகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அருமை தோழர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இன்று ஈழம் இருக்கிறது. ஈழத்து மக்கள் இன்று வரை தன்னுடைய உரிமைகளை சொல்றாங்க. இல்லையே, நீங்க தான் இதெல்லாம் பேசுறீங்க, அங்க இருக்கிறவங்க யாருமே அதை பத்தி அப்படின்னா இங்கே நிலவுவது ராணுவ ஆட்சியை விட மோசமான ஒரு ஆட்சி. இட்ஸ் டிக்டேட்டர்ஷிப். ஒரு சர்வாதிகார ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சர்வாதிகார ஆட்சியினுடைய அந்த
தனிநாடு தனி இடம் என்று பேசுவதையே ஒரு குற்றமாக்கி சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது. அந்த சூழலில் மிக இக்கட்டான நெருக்கடியான உயிர் வாழ்வதே கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அங்கே இருக்கின்ற மக்கள் எப்படி, அதுவும் இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகளை மதித்து வந்து தங்களுடைய அபிலாஷைகளை வெளிப்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்க முடியும். ஆக இப்படிப்பட்ட சர்வதேச கருத்துக்களை, சர்வதேசத்தினுடைய கருத்துக்களை மாற்றி அல்லது சர்வதேசம் உண்மையான கருத்துக்களை புரிந்து கொள்ள வைத்து அதன் அடிப்படையில் நடந்த போர்க்குற்றங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்வார்களே, யார் இந்த போர்க்குற்றங்களுக்கு காரணமானவர்கள் என்று ஃபிக்ஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி தென் ட்ரையல் என்று சொல்கிறார்களே, அதே போல அதை யார் இந்த குற்றத்திற்கு காரணமானவர்களோ அவர்களை கண்டறிந்து அவரை போர்க்குற்றவாளியாக்கி அங்கே நிறுத்தி நடந்தது இனப்படுகொலை தான் என்பதை நிரூபிக்கப்பட்டால் அருமை தோழர்களே, நம்முடைய தனி ஈழம் என்ற அந்த கனவு நனவாவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அந்த லட்சியத்தை நோக்கித்தான் நாம் எல்லாம் பயணிக்கிறோம். அப்படி நாம் எல்லாம் பயணிப்பதற்கு ஒரு தளமாக செயல்படுவதைத்தான் தமிழ் டிஜிபி என்று சொல்கின்ற நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. தமிழர்களை ஒன்றிணைக்கிறது. நாளை ஒருவேளை அங்கே வாக்கெடுப்பு நடந்து, உங்களுக்கு இந்த வாக்கெடுப்பு என்பது ஏற்கனவே நடந்ததுதான், வட்டுக்கோட்டை தீர்மானத்தின்படியே மக்கள் தெளிவாக தங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அங்கே தனி ஈழம் அமைய வேண்டும். அதற்கு பின்னாலே அங்கே சமீபத்திலே கூட 2 தேர்தல்கள் நடந்தன. உள்ளாட்சி தேர்தல்கள் நடந்தன, பொது தேர்தல் நடந்தது. அந்த 2 தேர்தல்களுமே தமிழ் பகுதியில் வாழ்கின்ற மக்கள் தெளிவாக தங்களுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒரு தனி தைலமாக வாழ்வதையே, ஒரு தனி அரசின் வாழ்வதையே, ஒரு சுதந்திர தமிழீழத்தில் வாழ்வதையே விரும்புகிறோம் என்பதை காட்டுவதற்காக எல்லோரும் தமிழ் பிரதிநிதிகளுக்கு வாக்களித்திருக்கிறார்களே தவிர சிங்கள கட்சிகளுடைய பிரதிநிதிகள் இவர்களுமே வாக்களிக்கவில்லை என்பது புலனாகிறது. எனவே மக்களுடைய அபிலாஷை இருக்கிறது, ஏக்கம் எதிர்பார்க்கிறது. நாடு கடந்த ஈழ மக்களிடம் அதற்காக செயல்படுவதற்கான ரிசோர்சஸ் என்று சொல்கிறார்களே, ஏனென்றால் அவர்கள் எல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜனநாயக நாடு பேச்சுரிமையை தந்திருக்கிறது, கருத்துரிமையை தந்திருக்கிறது. சொல்லுகிறார்கள், என்னங்க நீங்க இந்த டிஜிபி எல்லாம் ப்ரோ அமெரிக்கா அப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னு. இல்லை தோழர்களே, அமெரிக்காவில் நம்முடைய கருத்தை மிக தெளிவாக இருக்கு. கருத்து சுதந்திரம் இருக்கிறது. நம்முடைய பேச்சுக்கு, கருத்துக்களுக்கு, செயல்படுவதற்கு எந்த விதமான தடை அமெரிக்காவிலோ ஐரோப்பிய நாடுகளோ இல்லை. எனவே அங்கு கிடைக்கின்ற அந்த ஜனநாயக சுதந்திரத்தை முழுமையாக கையில் எடுத்துக் கொண்டு அந்த ஜனநாயக சுதந்திரம் என்னென்ன உரிமைகளை தந்திருக்கிறதோ அவற்றையெல்லாம் பயன்படுத்தி தங்களுடைய அந்த தனி லட்சியத்தை நனவாக்க அவர்கள் வேண்டும் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவருடைய முயற்சி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த வெற்றிக்கு நம்மால் இயன்ற ஏதாவது சிறு செயலை செய்யலாமே என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் அருமை தோழர்களே நாடு கடந்த தமிழீழ அரசாங்க தோழமை மையம். இந்த தோழமை மையம் என்று அங்கே அந்த நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் என்ற கருத்து உருவானதோ அன்றிலிருந்து இந்த தோழமை மையமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தோழமை மையத்தினுடைய லட்சியம் என்பது அந்த டிடியினுடைய லட்சியத்திற்கு தள்ளி இருப்பதல்ல, அந்த லட்சியத்தோடு இணைந்து செயல்படுவது. அப்படி ஒரு தனியிட லட்சியத்தை அரசியல் நகர்வுகளின் மூலமாக அடைவது என்று திட்டமிட்டு டிஜிபி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது அகதிகள் மத்தியிலே வேலை செய்கிறது, அது கல்விக்காக செலவிடுகிறது, அது ராஜபக்சேவுக்கு எதிரான கருத்தை உருவாக்குவதற்கு முயன்று கொண்டிருக்கிறது. இங்கே வந்து கொண்டிருக்கின்ற உங்களில் பலர் ராஜபக்சே ஒரு போர்க்குற்றவாளி, அவன் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு கையெழுத்திட்ட படிவங்களை அனுப்பியிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கின்ற டிஜிபிக்கு தோழமை மையமாக இருக்கின்ற இந்த அமைப்பின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்று அமைகிறேன்.
அடுத்த நிகழ்ச்சியாக இந்த நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களை அறிமுகப்படுத்தி பெரியார் திராவிட கழக தலைவர் கொளத்தூர் மணி